தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட். இந்த எபிசோட்லயும் எக்கச்சக்கமான டெக் செய்திகள், கிட்டத்தட்ட 25 டெக் செய்திகள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதற்கு முன்பாக இந்த வாரம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது என்னன்றதை சொல்லிடுறேன். முக்கியமா 2 கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஓப்போ F17 Pro உடைய வின்னரை ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண இல்லையா, அவரு என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு. நிறைய ஃபேக்கான நபர்களும் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. பட் ஒரிஜினல் வின்னரே கான்டாக்ட் பண்ணாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் நம்ம சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அதனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு புது வின்னரை நான் செலக்ட் பண்ண போறேன். அது யாரு என்னன்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். M51 உடைய வின்னர் யாருன்றதையும் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். அதே போல ஓப்போ என்கோ உடைய அந்த வின்னர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீக் இந்த 2 வின்னர் பிளஸ் தமிழ் டெக்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வாரம் நம்மளுடைய ஐபி கொஸ்டின் என்னவா இருந்ததுன்னா, PUBG பேன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். அதில் அதிகப்படியான ஓட்டு எதற்காக வந்திருக்குன்னா, நான் இது வரைக்கும் PUBGயை விளையாடினதே இல்லைன்னு 58% நண்பர்கள் ஓட் பண்ணியிருக்கீங்க. தம்ஸ் அப். நானும் அதே இடம் தான், 58%. அண்ட் ரெண்டாவது ஓட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வேற கேம்ஸை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 18% வந்து சொல்லியிருக்கீங்க. 13% எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 12% வந்து நான் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறேன்றது போல சொல்லியிருக்கீங்க. எஸ், அந்த 12% நீங்களும் வந்து இருங்க. கண்டிப்பா எல்லாருமே புது விஷயத்தை கத்துக்கோங்க. ஒரு கேம், ஐபிஎல் எது வேணாலும் வரட்டும், நெக்ஸ்ட் பிக் பாஸ்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புது விஷயத்தை கத்துக்கிட்டே இருங்க. இட் நெவர் எண்ட்ஸ். இந்த வாரம் முதல் டெக் நியூஸ் ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். பேடிஎம் அஃபிஷியலா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது எதனால என்ன ஏதுன்றதெல்லாம் நான் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நான் அந்த வீடியோ போட்டு ஒரு சில மணி நேரங்களிலே பேடிஎம் திரும்பவும் வாபஸ் வந்துடுச்சு. எஸ், அந்த ஃபேண்டசி லீக் அது இதெல்லாம் வந்து அந்த ஆப்ல வச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, பேபி அதை தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரியல்மி என்ன பண்றாங்கன்னு சத்தியமா வந்து தெரியலங்க. பிகாஸ் அவங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான சீரிஸ் சப் பிராண்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப Q சீரிஸ் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு புது சீரிஸை கொண்டு வரதுக்கு பிளானிங் போயிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இந்த சைட் டிவிலையும் புது சீரிஸை கொண்டு வர போறாங்களாம். ஸ்மார்ட் வாட்சும் புது வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ரியல்மி நான் ஸ்டாப்பா போக போறாங்கன்னு மட்டும் தெரியும். பட் ஆல்பபெட்ல ABCD Z வரைக்கும் முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாதான் அடுத்தடுத்த சீரிஸை லான்ச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். OnePlus 8T அஃபிஷியலா வந்து அக்டோபர் 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுதுன்னு அவங்களே டீஸ் பண்ணிட்டாங்க. பட் 8T மட்டும் தான் வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. 8T Proவை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து பேசல. ஸோ வருமா வராதா எதுவுமே வந்து தெரியல. பட் 8T எப்படி இருக்க போகுது, பட் கண்டிப்பா அவங்க சீரியஸா அவங்களுடைய கேமராவை மிகப்பெரிய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நல்ல சென்சர் இருந்தாலும் சாஃப்ட்வேர்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரீசெண்டா வந்து நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக ரொம்ப மோசமா வந்து கேமரா குவாலிட்டி வருது. வீடியோலயும் சரி, போட்டோஸ்லயுமே சரி. அது ஏன் தெரியல. அட்லீஸ்ட் இதுலயாச்சும் ஃபிக்ஸ் பண்றாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சாம்சங் இப்போ 23ஆம் தேதி அன்பேக்டு ஃபார் எவ்ரி ஃபேன் அப்படின்றது போல ஒரு புது லான்ச் இவெண்ட் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமான கலர் அது இதெல்லாம் வந்திருக்கு. அது அவங்க காமிச்சது இல்லாமல் எனக்கு ஒரு சில லீக்ஸும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. பட் இது எக்ஸாக்டா என்னவா இருக்கும், என்ன ஏதுன்றதெல்லாம் ஒரு டெடிகேட்டட் வீடியோ நாளை மறுநாள் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். POCO X3 இந்தியால இந்த மாதம் எண்டிங்குள்ள லான்ச் ஆகும் அப்படின்றது போல ஒரு லீக்ஸ் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் குளோபல் வேரியன்ட்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இந்தியால லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் போன்ல 6000 mAh கூட ஒரு பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்றது போல வந்து சொல்றாங்க. எக்ஸ்க்ளூசிவான அன்பாக்சிங் கண்டிப்பா லான்ச் அன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். பட் எக்ஸாக்டா என்ன பண்ண முடியும் தெரியல. நிறைய ஷிப்பிங் இஷ்யூ இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். PUBGயை பேன் பண்ணிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ PUBG நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, JIO கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு லீக் வந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவாக மேபி PUBG சீக்கிரமாக இந்தியால ரீஎன்ட்ரி கொடுத்துருவாங்களோ. ஒருவேளை PUBGன்றதை மாத்தி JIO அப்படின்றது வருமா? டிக்டாக் வந்து ஆரக்கலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்த சமயத்தில் ஆரக்கல் கிட்ட டிக்டாக் என்ன சொல்லியிருக்காங்களாம், டிக்டாக் மாதிரி டிக்டாக் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு அல்காரிதம் டேட்டா எதுவுமே தரமாட்டேன்றது போல சொன்னதுனால நிறைய விதமான விஷயங்கள் நடந்திருக்கு பேக் எண்ட்ல. ஸோ கம்ப்ளீட்டா இப்போ டிக்டாக் அஃபிஷியலா யூஎஸ்ல பேன் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு லான்ச் ஆகக்கூடிய Cadillac Flex XT4 அந்த பர்டிகுலர் கார்ல ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் வந்து சேர்த்து தர போறதா சொல்லியிருக்காங்க. அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது கார் வந்து சூப்பராக தான் வந்திருக்கு. பட் நான் காரை பத்தி பேசல. அதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபீச்சர் ஃபேஸ் அன்லாக் கார்ல இருந்தா எப்படி இருக்கும், நம்ம பக்கத்தில் போனா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும், ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி செம்மையா இருக்கும்ல. சாவியை மறந்தாலும் கவலையே கிடையாது, ஓனர் இஸ் ஹியர். ஆனால் ஹேக்கிங் பண்ணாங்கன்னா செம்ம கொடுமையா இருக்கும். பட் அதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Flipkartல வெறும் 99 ரூபாய்க்கு நீங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் உடைய சப்ஸ்கிரிப்ஷனை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. பட் Flipkart தரப்புல இருந்து அஃபிஷியலா இது நாங்க செய்த ஒரு சிறு தவறால நேர்ந்தது, யாரெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்களோ எல்லாருக்குமே திரும்ப தந்துருவோம் அப்படின்றது போல ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள்ல எத்தனை பேர் இந்த 99 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஆஃபரோட அந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வரும்னு சொல்லி Flipkart ஆர்டர் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு உங்க அமௌண்ட் வந்துருச்சான்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
செப்டம்பர் 23ஆம் தேதி இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச் ஆகும் போது ஆப்பிள் தரப்புல இருந்து அவங்களுடைய ஆப்பிள் ஆன்லைன் ஸ்டோர் இந்தியாக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட அந்த ஆன்லைன் ஸ்டோர் அஃபிஷியலாக வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 1-to-1 சேட்டிங், நீங்கள் டெடிகேட்டடாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபர் இருக்க போது நீங்கள் ஆண்ட்ராய்டிலிருந்து மாறணும்னா எக்கச்சக்கமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இது அஃபிஷியலான ஸ்டோர் அப்படின்றதுனால நீங்கள் நம்பி வாங்க முடியும். மோட்டோ ரேசர் போன வருஷம் லான்ச் பண்ண அந்த போன்ல இப்போ 30,000 ரூபாய் பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க. எஸ், 30,000 ரூபாய் பிரைஸ் கட் பண்ணிருக்காங்க. பட் அந்த 30,000 ரூபாய் பிரைஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த ஸ்மார்ட் போன் யாராச்சும் வாங்குவீங்களா? சோனியுடைய WH-1000 Mark IV அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ஹெட்ஃபோன்ஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதோடைய விலை 30,000 ரூபாய். பட் 30,000 ரூபாய் அப்படின்றத விட இந்த ஹெட்ஃபோன்ஸ் தான் இன்னைக்கு தேதியில் உலகத்திலே பெஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ், நம்ம எதிர்பார்க்காத எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நானே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு செம ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்குறோமோ இல்லையோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். அன்பாக்சிங்கும் போட்டிருக்கேன், ரிவ்யூவும் போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கும். Oppo F17 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போன் இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங் நம்ம சேனல் லைவ்ல இருக்கு. பட் அன்பாக்சிங் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ஸ்மார்ட் போனை நான் கிவ்அவேல வந்து தரப்போறேன். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ரூல்ஸ் என்ன ஏதுன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் கிஃப்ட் வந்து கொடுப்பேன். நீங்க வின் பண்ணாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா கிடையாது. ஸோ மறக்காம வீடியோ பாருங்க, என்டர் பண்ணுங்க. அனைவருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வாரம் நார்சோ 20 Pro அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரப்போகுது, டைரக்ட் சார்ஜ் வரப்போகுதுன்றது போல லீக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் கமிங் அப். ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின பிராண்ட் எது அப்படின்னு தெரியுமா? நம்ம நினைக்கக்கூடிய பிராண்ட் எதுவுமே கிடையாதுங்க. மோட்டோரோலா கிடையாது, சாம்சங் கிடையாது, ஆப்பிள் கிடையாது. ராயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் தான். ராயல் ஃப்ளெக்ஸிபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைலை தான் வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஃப்ளெக்ஸிபை 2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது என்ன ஏதுன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்பிளுடைய ரீசெண்ட் டைம் ஃபிளைஸ் லான்ச் ஈவென்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வாட்டி அவங்க என்னென்ன லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் 6 லான்ச் பண்ணாங்க, ஆப்பிள் வாட்ச் SE, ஐபேட் ஏர் மற்றும் ஐபேட் 8th ஜென்ரேஷன் அப்படின்றது போல எக்கச்சக்கமான டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஐஃபோன் லான்ச் ஆகல. மேபி நெக்ஸ்ட் மந்த் 14ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி, மேபி இந்த 3 நாள் ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கும். அப்போ கம்பல்சரி ஐஃபோன் 12, 12 Pro, 12 Pro Max அப்படின்றது போல ஒரு நாள் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன இந்த வாட்டி இன்னோவேட்டிவா அவங்க கொண்டு வராங்கன்றது தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சாம்சங் நிறுவனம் அவங்களுடைய 48 மெகாபிக்சலுக்கான சென்சர், 64 மெகாபிக்சலுக்கான சென்சர், 108 மெகாபிக்சலுக்கான சென்சர் அப்படின்றது போல எக்கச்சக்கமான கேமரா சென்சர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு உண்டான அடுத்த ஜெனரேஷனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், அப்கிரேட் பண்ணப்பட்ட அடுத்த ஜெனரேஷன்ஸை இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் சாம்சங் சென்சர் இருந்ததுன்னா இந்த செகண்ட் ஜெனரேஷன் சென்சர் இருக்கா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்கணும். நிறைய விதமான புது புது விஷயங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதே போல சாம்சங் உடைய F41 அப்படின்ற அந்த F சீரிஸ், புதுவிதமான F சீரிஸை வந்து அஃபிஷியலா ஆன்லைன் ஒன்லி சீரிஸா லான்ச் பண்ண போறதா ஒரு லீக் வந்திருக்கு. பட் இந்த F சீரிஸ் அப்படின்றது எதற்காக லான்ச் பண்ண போறாங்க, இதுல அப்படி என்னதான் இருக்க போது, 30,000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள வரும் அப்படின்றது போல சொல்றாங்க. OnePlus நாடுக்கு காம்படிஷன். ஸோ அந்த பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போனா இருக்குமா? Redmi 9 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், வாரம் வாரம் நாங்களும் லான்ச் பண்ணணும்னு சொல்லி 6 கூட 6 வந்து போட்டி போடுறாங்க. ஸோ இப்போ Redmi 9 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை 8,299 ரூபாய். இதில் Helio G25 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB மாடல், அதுக்கு அடுத்தபடியாக 4GB RAM 128GB மாடலும் வந்து இருக்கு. அண்ட் 13 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்றது போல கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 7,000 அந்த பட்ஜெட்டில் வந்து லான்ச் பண்ண வேண்டிய மொபைல் இப்போ GST பல விதமான காரணங்களால ரேட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் அந்த பட்ஜெட்டுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கு. யூடியூப் இப்போ இந்தியாவில் யூடியூப் ஷார்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் இப்போ இது ஒரு சில பீட்டா ஸ்டேஜஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஒரு சில யூசர்ஸ்க்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து வந்தாச்சு. பட் நீங்க வந்து டிக்டாக்ல எப்படி வீடியோ பண்ணுவோமோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் மூலிமா அந்த யூடியூப் ஆப்லேயே வந்து பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். பட் எனக்கு ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட். பிகாஸ் யூடியூப்பை நம்ம அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இதையும் கொண்டு வந்து இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் போயிடுவோன்னு ஒரு பயம் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு தனி ஆப்பை கொண்டு வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, இன்டெகிரேஷன் கூட பண்ணியிருந்திருக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். ஒருவேளை வந்திருந்தால் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வரும்போது நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நிறைய பேர் வேணும்னு சொன்னீங்கன்னா
ஏர்டெலும் இப்போ மிக குறைந்த விலையில் 4G ஸ்மார்ட் ஃபோன் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜியோவும் இந்த ஒரு காலத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது மட்டும் நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். பட் யார் எப்படியோ நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விலையில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம் தான். அலெக்சாக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியர் வந்து வாய்ஸ் கொடுக்க போறார். அது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் டெக் பைட்ஸ்ல வந்து நான் போட்டிருப்பேன். அமிதாப் பச்சன் வாய்ஸ் கொடுக்க போறார். எஸ் சஜ்னோ எப்படி இருக்கீங்க அப்படின்றது போல அவர் வந்து பேச போறாருன்னு நினைக்கிறேன். பட் தமிழ்ல இந்த அலெக்சாக்கு வாய்ஸ் யார் கொடுத்தா நல்லா இருக்கும்? நான் கவுண்டமணி கொடுத்தா பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். கவுண்டரோட நான் ட்விட்டர்லயே ஒரு ட்வீட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க சொல்லுங்க, அலெக்சாக்கு உண்மையிலே இவர் வாய்ஸ் கொடுத்தா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஒரு சின்ன கான்வர்சேஷன் போடுங்க. அலெக்சாக்கு இப்படி கொஸ்டின் கேட்டா அவர் இப்படி பதில் சொல்வாரு, அது எப்படி இருக்கும்ன்றத போல சொல்லுங்க. இல்ல வாய்ஸ்க்காகவே இவர் பேசினா நல்லா இருக்கும்ன்றது போல யார் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a lot of comments because நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யாருக்கு பெஸ்ட் கமெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி. அடுத்த வாரம் நம்ம சூப்பர் கமெண்ட்ஸ்லயும் அதை பார்க்கலாம். சாம்சங்க்கு மிகப்பெரிய சிப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுல இப்ப Snapdragon 875 சிப்செட் தயாரிக்க போறாங்க. செம்ம போட்டியாக இருக்க போது சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் கிடையாது, சிப்பில், கேமரா சென்சரில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செம விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் 875 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது? அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வார டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வார அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெக் உடைய ஆஃபீஸை நம்ம திரும்ப வந்து ரீஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்காக ஏற்கனவே ஒரு சில பேர் வந்து ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இன்னும் ஒரு சில பேர் எனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் உங்கள் மெயில் பாக்ஸை வந்து பாருங்க, ரிப்ளை பண்ணி விடுங்க. அப்படி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் வேகன்சி இருக்குது. உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட் எல்லாம் நல்லா தெரியும், இல்லை கேமராவை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, வீடியோஸ் எல்லாம் நல்லா எடுப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃபுல் டைம் ஜாப் தான், பார்ட் டைம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அப்படியே வேணாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஆர்வத்தோடு இருக்கிறவங்க, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்கிறவங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பேஷன் டெக் மேலே பேஷன் இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கிவ் அவே வின்னர்ஸையும் நான் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து காமிக்கிறேன், யார் வின்னர் அப்படின்றத பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M51 வின் பண்ணுறது யாருன்னு பார்க்கலாம். ஸோ நான் ரீசெண்டாக போட்ட 10 வீடியோவை நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். நான் ரேண்டமாக ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி அதிலிருந்து யார் வின் பண்ணாங்கன்றதை ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறேன். அதே ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஆனால் வின் பண்ணவர் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிஃப்ட்டை கொடுப்பேன். ஸோ இப்போ வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்மா அப்படின்ற பேரில் இருக்கிறவர் தான். ஸோ நான் கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு ஜென்யூனாக தான் இருக்குது. அஃபிஷியலாக அவர் மெயில் பண்ண உடனே நான் அவருக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவேன். இது M51க்கு. ஓப்போ F17 ப்ரோக்கு புதுசாக ஒரு வின்னர் பிக் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கும் இன்னொரு வின்னர் பிக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி ரேண்டம் பிக்கர்ல வின் பண்ணது யாருன்னா தமிழ் குமார் அப்படின்றவர் தான். ஸோ ரெண்டு பேருமே சீக்கிரமா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. ஸோ வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ வின் பண்ணவங்க அடுத்த 7 நாட்களில் சீக்கிரமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய கிஃப்ட்டை எப்படி வாங்குறது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் வந்து சொல்றேன். ஸோ வின் பண்ணவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க, மற்றவங்க எல்லாம் மெயில் பண்ணீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் யாருன்றது தெரிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு மெயில் பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம், வரக்கூடிய எந்த கிவ்அவே இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் என்ட்ரி டன், இதுக்காக அதுக்காக உங்க மெயில் அட்ரஸ் அப்படின்றத சும்மா எல்லா இடத்துலையும் வந்து போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, அது போதும். ஜஸ்ட் என்ட்ரி டன் மட்டும் போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அந்த பர்டிகுலர் கமெண்ட்டை நீங்க வின் பண்ணாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன் இனிமேட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் கடந்த வாரத்தோட சூப்பர் கமெண்டர்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இவங்க 3 பேர் தான் சூப்பர் கமெண்டர்ஸ். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இந்த வாரம் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.